Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு 5 ரூபாய் கிரேப் ஜூஸ் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 ரூபாய் டியூப் வைஸ்ல ஆரம்பிச்சு ஒரு ரிச்சான ரோஸ் மில்க் வரைக்கும் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும். நிம்மர்ல ஜூஸ் பிசினஸ் பண்றதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும். கம்மங்கூழ் காய்க்கிறது, ராகி கூழ் காய்க்கிறது, மொஜிட்டோ பண்றது, இந்த மாதிரியான மளிகை கடைக்கு அப்புறம் 5 ரூபாய் ரஸ்னா, மோர், தயிர் இதெல்லாம் பேக்கெட் போடுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க இது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்டோட எல்லாம் கிளியரா சொல்லி தர போறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து கிரேப் ஜூஸ் போட போறோம். சரிங்களா? மளிகை கடைக்கு 5 ரூபாய் கிரேப் ஜூஸ் ஏற்கனவே ரஸ்னா போட்டு காமிச்சிருப்பேன், மோர் போட்டு காமிச்சிருப்பேன், தயிர் போட்டு காமிச்சிருப்பேன், மேங்கோ ஜூஸ் போட்டிருப்பேன், ஆரஞ்சு போட்டிருப்பேன், அப்புறம் நிறைய ஜூஸ் போட்டிருப்பேன். இப்போ இன்னைக்கு அந்த வரிசையில வந்து கிரேப் ஜூஸ். சரிங்களா? நிறைய பேர் கேட்டீங்க. கிரேப் ஜூஸ்க்கு வந்து 3 லிட்டர் போட போறேன். சரிங்களா? 3 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிலோக்கு 1 லிட்டருக்கு வந்து 200 ml சுகர், 600 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கேன். ரைட்டா? அது மாதிரி இது 3 லிட்டர் எப்படி அப்படின்னு சந்தேகமா இருந்துச்சுன்னா 5 ரூபாய் பைனாப்பிள் ஐஸ் போட்டு காமிச்சிருப்பேன் மளிகை கடைக்கு இருக்கிறது. அதை லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல தனி பிளேலிஸ்டே இருக்கும், போய் பார்த்துக்காங்க. அதில் உங்களுக்கு பாட்டில் வச்சு மெஷர் பண்ணி எடுத்திருப்பேன். இன்னைக்கு நான் வந்து 3 லிட்டரு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சுகரை வந்து சீனி கூட சேர்த்து கரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுகரை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துடலாம். சரியா? சுகரை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துருவோம். சுகர் கரையிற டைமே கூட வந்து நம்ம வந்து லெமன் சால்ட் சேர்த்துடலாம். சரிங்களா? லெமன் சால்ட் வந்து 1 கிலோக்கு 1 கிராம் கணக்கு பண்ணி 3 கிராம். சரிங்களா? 3 லிட்டரு 3 கிராம் கணக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து எசன்ஸ் சேர்க்க முன்னாடி சுகரை கரைச்சிடணும். எசன்ஸ் விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த சுகர் வந்து கீழே இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ நம்ம தண்ணியில் பார்க்கும் போச்சுல நமக்கு வந்து கிளியராக தெரியும் கீழே வந்து சுகர் இல்லை. ரைட்டா? இப்போ நம்ம வந்து எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இது கிரேப்ஸ் எசன்ஸ் வந்து கரெக்டாக 1 லிட்டருக்கு வந்து 1.25 ml. சரியா? 1.25 ml ஸ்கூப் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 3 ஸ்கூப் போட போகிறேன். 1 2 ரைட் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எசன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிரேப் ஜூஸ் வந்து ரெடி, அவ்வளோதான். நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடலாம். இந்த எசன்ஸ் வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். பெரும்பாலும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம். சரிங்களா? நான் அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். உங்களுக்கு எசன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி எசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கிடலாம். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக தந்துடுவேன். நீங்கள் வந்து அங்கே சீனி மட்டும் லோக்கலில் உங்கள் ஊரில் வாங்கி உள்ள தட்டி கரைக்கிற மாதிரி இருக்கும். எசன்ஸையும் நான் தர்ற லெமன் சால்ட்டையும் போட்டால் உங்கள் வீட்டுக்கு ஜூஸ் ரெடி. 2-3 வீட்டுக்கு நம்ம ஜூஸ் வந்து போயிட்டு, சரிங்களா, நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பிறந்தநாள் ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கு. இப்போ நம்ம வந்து மளிகை கடைக்கு பேக்கெட் போட போகிறோம். ரஸ்னா கவர் வந்து ஒரு 30 கவர் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் ஒரு 30 இது கவுண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் இப்போ போட்டுட்டு எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு இல்லை லாபம் என்ன, இதோட என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம இதை பேக்கெட் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேப்ஸ் ரஸ்னா ரெடி. சரிங்களா? இன்னும் கடைன்னு அவ்வளோத்தையும் பேக்கெட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து கடைசியில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுதேன். இப்போ நான் ஃபாஸ்ட் பண்ணி எல்லாம் பேக்கெட் போட்டுறேன். ஓகேயா? ஆல்மோஸ்ட்
எல்லா ரசனாவுமே பேக்கெட் போட்டாச்சு சரிங்களா. இப்போ லாஸ்ட் பேக்கெட்டு ரைட், ஃபுல்லாக காலி, எதுவுமே இல்லை, எல்லா ஜூஸும் காலி ஆகிட்டு சீல் பண்ண முடிஞ்சிட்டு கடைசி பேக்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் வந்து ஃபஸ்ட்டு 30 கவர் எடுத்து வச்சிருந்தேன் ரஸ்னா கவர், 27 ஜூஸ் ஃபில் ஆகிருக்கு சரியா. 3 இது வரல ஜூஸு. ஏன்னா நம்ம வந்து 3 லிட்டரில் போடுறோம். நான் ஊற்றுறது வந்து 100லேருந்து 110 ml தான் சரிங்களா. என் கப்பு அவ்வளோதான் அளவு, 5 ரூபாய்க்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றா தான் உங்களுக்கு இவ்வளோ பேக்கெட் வரும். நிறைய பேர் எனக்கு பேக்கெட் வரமாட்டேங்கலாம் சொல்கிறீங்க. இன்னைக்கு ரேட்டில் 5 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இப்போ நமக்கு வந்து 5 ரூபா சரிங்களா, 27 பேக்கெட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 135 ரூபாய்க்கு ரஸ்னா போட்டிருக்கோம் சரியா. இந்த கவர் எல்லாம் வந்துட்டு 135 ரூபாய்க்கு இது சேல்ஸ் ஆக போகுது. இதோட செலவு என்ன, சீனி வந்து கரெக்டாக 600, ஒரு 30 ரூபாய் கணக்கு பண்ணிக்காங்க. கவர் வந்து 50 பைசா போடுங்க ஒரு கவருக்கு சரிங்களா. அப்படின்னா 27 கவருக்கு ஒரு 13 ரூபாய் ரவுண்டாக போட்டுக்காங்க சரிங்களா. 13 ரூபா போட்டுக்காங்க. 30 ரூபாய் சீனி, 13 ரூபாய் கவர், 43 ரூபாய் இந்த எசன்ஸு, லெமன் சால்ட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் போடுறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபாய் ரவுண்ட் பண்ணிக்காங்க சரியா. அதுக்கு மேலே இதில் எதுவுமே வேண்டாம். மீதி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லாபம் தான் சரிங்களா. இப்போ நம்ம 50 ரூபா போட்டு இப்போ எனக்கு இது வந்து அப்படி 85 ரூபா கிடைக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சீலிங் மிஷினு, கொண்டு போய் வைக்கிற ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் என்ன கணக்குனா அதெல்லாம் நம்ம அசெட் சரிங்களா. ரொம்ப அக்யூரேட்டாலாம் கால்குலேட் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது சரியா. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் சாலிடாக 50% மேலே லாபம் இருக்குது. பிஸ்னஸாக எடுத்து பண்ண வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலை பார்த்து. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களாம் ஒரு ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு உங்கள் சேனல் அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. வீட்டில் வந்து ஐஸ் போட்டு கொண்டு கடைகளில் நிறைய பேர் கொடுக்குறாங்க சரிங்களா. நம்மகிட்ட எசன்ஸ் வாங்கினது வந்து ஒரு 50-60 பேர்கிட்ட வாங்கினாங்க. அதில் 50% மேலே லேடிஸ் தான் வாங்கினாங்க சரிங்களா. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வீட்டில் அவங்க செஞ்சு பக்கத்துல ஒரு 4-5 கடைகளில் கேட்டு அங்கே சப்ளை பண்ணுறாங்க. அவங்க தாராளமாக வாங்கிடுறாங்க. 50 காசும் சப்ளை பண்ணுறாங்க, 4 ரூபாயும் சப்ளை பண்ணுறாங்க. கடைக்காரங்க 5 ரூபாய்க்கு விற்பாங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்ல நல்ல லாபம் இருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க. எசன்ஸ் உங்கள் ஊரில் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மகிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஜூஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இப்போ கொரியர்லாம் கரெக்டாக 1 டேலே வந்து சேர்ந்துருது. 24 ஹவர்ஸ் தான் எடுக்குது சரிங்களா. இன்னைக்கு போட்டால் நாளைக்கு கரெக்டாக உங்கள் கைக்கு வந்துடுது. நிறைய ஃபங்க்ஷன் நம்ம ஜூஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபீட்பேக்லாம் எல்லாருக்குமே கரெக்டாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டேன் சரிங்களா. நான் வந்து எசன்ஸ் கொடுத்துருவேன். இத்தனை லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலக்கணும், இவ்வளோ சுகர் போடணும்னு சொல்வேன். ஃபர்ஸ்ட் சுகர் இதே மாதிரி கரைச்சிட்டு அப்புறம் இது போட்டு ஐஸ் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா வந்துருச்சு. நீங்களும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா வாங்கிக்காங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பிஸ்னஸில் லாபம் ஜாஸ்தி. மேங்கோ, ஆரஞ்சு, பைனாப்பிள், கிரேப்ஸ் எப்போவுமே நல்லா ஸ்பீடாக போகும். நம்ம கடையில் எல்லா ஃப்ளேவருமே மேக்ஸிமம் 2-3 ஃப்ளேவர் கடையில் இருக்கும் சரிங்களா. இப்போ லெமன் உள்ள இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. நிறைய பேர் லெமன் போட சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்க. வரக்கூடிய நாளில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக லெமன் போட சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நம்ம சேனலில் நிறைய ஹோட்டல் ரெசிபிஸ், நாங்கள் லாக்டவுனில் நடத்தின ஹோட்டல் ரெசிபிஸ் நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.